ஊழல் ஊழல் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து ஏதோ புஷி ஆனந்த் ஒரு டெண்டர் இது பண்ணாரு. அது ஏதோ 9 மணிக்கு 3 மணிக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அப்படியெல்லாம் பேச்சு வருது இல்லையா? இந்த ஊழலினுடைய உறவிடம் அது எங்கேன்னு நான் வந்து தேடி போனீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்னு தெரியும். மு ம ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து டெண்டர் தான். அதாவது டெண்டர்ல வந்து எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னு திமுக காலத்துல வந்து பெருசா வந்து தம்பட்டம் அடிச்சாங்க. ஆனால் அந்த ஆன்லைன்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல போயிட்டு ஒரு டெண்டர் வந்து லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, லோடே ஆகாது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு புள்ளி மிஸ்ஸிங்கா இருக்கும், ஒரு ஸ்லாஷ் மிஸ்ஸிங்கா இருக்கும், ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கும், இல்லன்னா ஒரு ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங்கா இருக்கும். அது அந்த காசு குடுத்தா தான், அதாவது அதிகாரிகளுக்கு அந்த மொய் வச்சா தான் அது வந்து நீங்க அந்த டெண்டர் வந்து அப்லோட் பண்ண முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. பல இடங்கள்ல இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. எல்லா இடத்துலயும் ஏறத்தாழ இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து தாவேகா சொல்றது வந்து ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆ ஒரு பிரதானமான இடம் எங்க அ மிடில் கிளாஸுக்கு நம்மள மாரி ஆளுகளுக்கு வந்து எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அனைவருக்கும் வீடு வாங்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் இப்ப வீடு ஒரு ஒரு ம ஒரு நல்ல ஒரு ஏரியா நல்ல ஏரியான்னு கூட வேண்டாம். ஒரு சிட்டியினுடைய இந்த ஃப்ரிஞ்சஸ்ல பார்த்தீங்கனாலே, நீங்க இஃப் யூ வாண்ட் டூ பை அ ஹவுஸ்னா பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அதிகமான செலவு ஆகுதுன்னு நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆ ஒரு 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 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு வேண்டுமென்றால், ஏறத்தாழ ரூ. 1,00,00,000 ஆகுது என்பது அ அதாவது லீஸ்ட் பட்ஜெட்ல தெரியாத ஒரு பில்டர் பில்ட் பண்ணா கூட ஏறத்தாழ அந்த அமௌண்ட் ஆகுறதுன்றது தான் தெரிகிறது. இன்னைக்கு கூட நீங்க இந்து பத்திரிகையில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பர்ட்டி பிளஸ் சனிக்கிழமை வர்ற பத்திரிக்கை. நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாராளமாக தெரியும். அதுல வந்து அ அ சில இடங்கள்ல வந்து ஒரு 65,00,000 த்திலிருந்து 1,00,00,000 வரை அப்படின்னெல்லாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப அவுட்டர்ல இருக்கிற ஏரியாஸா இருக்கும். இல்லன்னா பேர் தெரியாத பில்டர்ஸ். பேர் தெரியாத பில்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆ பல பில்டிங் வந்து இடிஞ்சு விழுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால தான் நாம வந்து ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற பில்டர்ஸ் ஒரு 4 பில்டிங் கட்டினவங்க தான் நாம வந்து பிரிஃபர் பண்றது. ஹவுசிங் போர்ட்னா வேலைக்கு ஆகாதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் இந்த சமீப காலத்தில கட்டின பில்டிங்ஸ் பார்த்தீங்கனாலே, அது மேல பார்த்தீங்கன்னா, அதில வந்து அதில அந்த சிமெண்ட் விழுற மாரி நமக்கு தெரியும். நீங்க இன்னர் ரிங் ரோட்ல போட்டீங்கன்னா, போய் கொண்டிருந்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய நிறுவனங்கள் வந்து அந்த ஈக்காட்டு தாங்கல் தாண்டுனோன ஒரு பெரிய ஹாஸ்டல் எல்லாம் இருக்கும். அந்த அந்த பில்டிங்க நீங்க பாருங்க. அந்த பில்டிங்கும் இங்க இருக்கிற கான்ட்ராக்டர் தான் கட்டுனாங்க. அது எவ்வளோ அதனுடைய அவலத்த பாருங்க. அதே மாரி பிரைவேட் கான்ட்ராக்டர் தான் அதுக்கு எதுக்கால இருக்கிற பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. வீடுகள் இருக்கிறது அங்க, அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்களேன். அப்போ ஹவுசிங் போர்டையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஹவுசிங் போர்டுக்கு ஒரு அமைச்சரகமே தேவையில்லை என்றுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. ஏனென்றால் அது ஏறத்தாழ முழுக்க முழுக்க பிரைவேட் பில்டர்ஸே பண்றாங்க. அவர்கள் நன்றாக பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். அப்போ அவர்களுக்கே அது வந்து அந்த செக்டரை வந்து நீங்க ஒதுக்கி விடுறது தான். உங்களுடைய நோக்கம் என்பது, பணி என்பது நீங்க வந்து ஒரு ரெகுலேட்டரி மினிஸ்ட்ரியாக தான் இருக்க வேண்டும். ஹவுசிங் போர்டுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி தேவையில்லை. ஹவுசிங் போர்டுக்கு இந்த செலவினங்கள் தேவையில்லை. இது வந்து தேவையில்லாமல் ஒரு இட் இஸ் ஏதோ ஒரு அதலபாடாக தான் போய் கொண்டிருக்குது. ஊழலுக்காக வைக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அப்போ அதுல வந்து ரூ. 1,00,00,000 ரூ. 1,50,00,000 குடுத்து வாங்குறது யாரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசுல இருக்கின்ற அதிகாரிகள் அந்த மாரி நபர்கள் தான் இருப்பார்கள். அவருக்கு வந்து அரசுலருந்து லோன் கிடைக்கிறது இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து செய்வார்கள். ஆனா அதிலயும் கூட பல பில்டிங்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, சிட்டில புது பில்டிங்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து பேட்சஸ் வர்றதுக்கு அதே மாரி அந்த வொர்க்கு அந்த சிமெண்ட் வொர்க்கு விழற மாரி எல்லாம் இருக்கிறது. என் வீட்ல இருக்காங்க. முகப்பேர்ல இருக்கின்ற ஹவுசிங் போர்டு காலனிஸ் 10 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ளால வந்து சீலிங் எல்லாம் விழுகின்ற நிலைமை வந்து பார்த்துக் கொண்டு தான் சீலிங்னா மொத்தமா விழல. அதிலிருந்து அந்த கான்கிரீட் விழுந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அப்புறம் மெயின்டனன்ஸே கிடையாது. இதுவும் ஒரு பெரிய விஷயம். அதனால ஹவுசிங் போர்டு வந்து பில்டிங்ஸை தவிர்க்க வேண்டும். ஹவுசிங் போர்டு என்ற அந்த ஒரு ஆ ஒரு விஷயத்த வந்து வேணும்னா நலிந்த மக்களுக்காக செய்கின்ற ஒரு விஷயமாக மாற்ற வேண்டும். அது இருக்கிறது, ஸ்லம் போர்டு இருக்கிறது. அதற்கு பேரு மாற்றியிருக்கிறார்கள். அப்போ அதில வந்து இதை வந்து இணைக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கும். அப்புறம் ஹவுசிங் போர்ட்ல நடக்கின்ற ஊழல், அ அரசாங்கம் இதற்கு மல்டி ஸ்டோரிட் காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டும். அரசாங்கம் எதுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்ட வேண்டும் என்று எனக்கு புரியல. அங்கேயும் வந்து அரசாங்கத்தினால வந்து அதை மெயின்டெயின் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் தான் அதில வந்து காசு பண்றாங்க. அவர்கள் தான் அதை வந்து வழி நடத்துறார்கள். எல்லா இடத்துலயுமே பிரைம் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து இப்ப ஸ்குவாட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்டேஜே இல்லாத, அதாவது ஒரு ஒரு நம்ம மால்ஸ்லாம் எவ்வளவோ பார்த்துருக்கோம். இல்லன்னா சாதாரண கமர்ஷியல் பில்டிங்ஸே பார்த்துருக்கோம். அதுவும் நீங்க வந்து ஆராயபுரத்தில இருக்கிற பில்டிங்ஸையும் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வருகின்ற அ இந்த இது லஞ்சம். கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வர லஞ்சம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.
தேர்தலுக்காக ஒரு 25லேருந்து 27 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு. அவர் எந்த உலகத்துல இருக்காருன்னு எனக்கு புரியல. என்ன பில்டிங் கட்டியிருக்காருன்னு எனக்கு புரியல. அதாவது ஃபிளாட் ரேட்டா வந்து ரூ. 40 பெர் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. அதுல வந்து தேர்தலுக்காக அதுக்கு அடிஷனலா வந்து ஒரு ரூ. 25 வாங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ரூ. 25 பெர் ஸ்கொயர் ஃபீட் என்பது தேர்தல் நிதி. ஆனால் அதுக்கு முன்னால ஒரு ஃபிளாட் ரேட் என்று இருந்தது ரூ. 40. அதாவது ஊழல் என்பது ரூ. 65 இருந்தது திமுக ஆட்சியில் என்பதுதான் கரெக்டான நிலை. அது அது வந்து சென்னை கேடிசிசி ஏரியால, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஏரியால இதுதான் ரேட்டா இருந்தது. இதே வந்து கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா, எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங் ஏதோ எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தாரு. அதற்கு பெர்மிஷனுக்கு போகும்போது ரூ. 60 அங்க கோயம்புத்தூர்ல. அப்போ 60 + 25 ஆக அங்க மாறுகிறது. அப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து ஜஸ்ட் பெர்மிஷன்ஸ்க்கே வந்து சிஎம்டிஏல இல்லையென்றால் அதுக்கு நிகரான டவுன் பிளானிங் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏறத்தாழ ரூ. 60லிருந்து ரூ. 70 இல்லைனாலும் ரூ. 80 கொடுக்கக்கூடிய ஒரு அவலம். ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்க. அப்போ 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா 1,00,00,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு வருஷத்துல வந்து கட்டப்படும்னு வச்சுங்களேன். அதுல மட்டும் எவ்வளோ பணம் இவங்க பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். இது என்ன? இது வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல. அதற்கு பிறகு இப்போ நீங்க வந்து மெட்ரோ போர்டு இல்லைன்னா டுவாட் போர்டு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அவர்களுடைய ஒரு பெர்மிஷன் தேவைப்படுகிறது ஒண்ணு. அதன் பிறகு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய பெர்மிஷன் தேவைப்படுது. ஒரு 10, 12 டிபார்ட்மெண்ட்னுடைய பெர்மிஷன்ஸ் வந்து ஒரு பில்டிங்க்கு தேவைப்படுதுங்க. அது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்துக்கு தேவைப்படுது. இந்த எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்தீங்கன்னா, அவங்க பெர் கிச்சன் ரேட் என்று வைத்திருக்கிறார்கள். அதாவது உங்க பில்டிங்ல வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ல வந்து எவ்வளோ கிச்சன் இருக்கு. அத வச்சு தான் ரேட்டு. ஒரு ஃப்ளாட் ரேட்டா வந்து வச்சிருக்காங்க. இதே தான் வாட்டருக்கும். அதே மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இந்த மாரி நீங்க அடுக்கிட்டே போனீங்கன்னா, ஊழல் என்ற அந்த ஒரே ஒரு ஹெட்ல வந்து ஏறத்தாழ ரூ. 200லேருந்து ரூ. 250 வந்து ஒரு பில்டர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவலத்துல தான் இருக்காங்க. அப்போ என்னை பொறுத்தவரையில தாவேகா வந்து ஊழலை ஒழிக்கின்ற ஒரு நிறுவனம் என்று சொன்னீங்கன்னா, இதை ஒழிக்க முடியுமான்றது தான் கேள்வி. முதல் கட்டமாக இந்த சிஎம்டிஏல உங்களால் வந்து அட்லீஸ்ட் பணக்காரன் வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டுங்க. தெலுங்கானாலையும், ஆந்திராலையும் செஞ்ச ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 600 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கிற வீடுகளுக்கு வந்து பெர்மிஷன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் டிராயிங் மட்டும் போட்டு நீங்கள் இணையத்தில் லோட் பண்ணால் போகிறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன். 90 நாள் உங்களுக்கு பெர்மிஷன் வரலைன்னா ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 500க்கு குறைவாக இருந்த வீடுகளாக இருந்தால், அது வீடாக கட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு 1+1 ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கட்டினாலும் சரி, அதற்கு வந்து நீங்கள் வந்து அந்த வரைபடம் மட்டும் சமர்ப்பித்தா போதும். உங்களுக்கு பெர்மிஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் யூஆர் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் தி கவர்மெண்ட், நான் அது கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது இந்த நலிந்த மக்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருந்தது. பல இடங்களில் வந்து அவர்கள் இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவாக கட்டினாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு பெர்மிஷன் வேண்டாம், ஆட்டோமேட்டிக் பெர்மிஷனாக மாறிவிடுகிறது. அரசாங்கம் வந்து பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்றால். இது இன்னமும் நிலவில் இருக்கிறது. தெலுங்கானாவில் நிலவில் இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து நான் நான் வந்து பேசி பார்த்தேன். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நலிந்தவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுரண்டது சரியில்லைன்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ரூ. 5,000 இல்லாமல் நீங்கள் வந்து கேஷ் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ரூ. 5,000 கிடையாது. இப்போல்லாம் பர்சன்டேஜில் போய் கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்த்த விஷயம் தான். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆனாலும் சரி, இல்லை அதை தாண்டி இருக்கின்ற இந்த பில்டிங் பர்மிஷன் ஆனாலும் சரி, அதை தாண்டி உங்களுக்கு இருக்கின்ற ஒரு லேண்டே வந்து உங்களுடைய மகன் பேர்லையோ இல்லை என்றால் வேற யாராவது பேர்லையோ எழுதி கொடுக்கணும்னா அதற்கும் லஞ்சம். எல்லா இடத்துலையும் இப்போ ஊழல் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த இந்த போன ஒரு 5 வருஷத்துலன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. ஆனால் அதுக்கு முன்னாலே அதே தான் நிலைமை இருந்தது. ஆனால் இந்த 2001க்கு பிறகு வந்து அது கொஞ்சம் அதிகமாகத்தான் வந்துடுது என்றதான் உண்மை நிலை. அது கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. எல்லாமே தேர்தல் இல்லைன்னா எப்படி தேர்தல் ஃபைட் பண்ணுறதெல்லாம் கேட்பாங்க. அதுவும் என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையான விஷயமா தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு போய் மக்களுக்கு காசு கொடுக்கணும்னு எனக்கு புரியல. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கடைசியில் காசை வாங்கிட்டு வேற எங்கேயோ வந்து போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இனியாச்சும் காசு கொடுக்குறத நிறுத்துங்க. அப்போ வந்து நீங்கள் சுரண்டுறதும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பில்டிங் என்ற அந்த விஷயத்துக்கு வந்து இதற்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இது ஒரு அறையாக, அதாவது இந்த 250, 300 என்ற அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒரு 100, 150க்கோ கொண்டு வந்து நிறுத்தினீங்களால் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் இன்சிஸ்ட் பண்ணணும், தாவேகா அரசாங்கம் ஒன்று மட்டும் இன்சிஸ்ட் பண்ணணும், இது வந்து பாஸ் ஆன் பண்ண வேண்டும் என்று இன்சிஸ்ட் பண்ண வேண்டும். இந்த கட்டிடங்களுக்கு வெளியேறதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் லேண்ட் பிரைஸ் இருக்கிறது, லேண்ட் பிரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான்.
ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற ஒரு மாபெரும் காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஊழல். இந்த ஊழலுக்கு கொடுக்கின்ற காசு வந்து அவர்கள் வந்து யார்கிட்ட பாஸ் ஆன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கிட்ட தான் பாஸ் ஆன் பண்றாங்க. அது எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அது ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கவுன்சிலர் பண்ற பிரச்சனையானாலும் சரி, இங்க இந்த அமைச்சர்கள் கொடுக்கின்ற காசானாலும் சரி, அந்த அதிகாரிகள் கொடுக்கின்ற காசானாலும் சரி, அதன் பிறகு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வருகின்ற இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகின்ற போது கொடுக்கின்ற காசானாலும் சரி, இந்த மாதிரி அப்புறம் கம்ப்ளீஷன் கொடுக்கின்ற காசானாலும் சரி, அதன் பிறகு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பெர்மனன்ட் கனெக்ஷன் கொடுக்கறதானாலும் சரி, வாட்டர் கனெக்ஷன் வந்து பெர்மனன்ட் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் பெர்மனன்ட் கனெக்ஷன் கொடுத்தா கூட தண்ணியெல்லாம் வராதுங்க. நீங்க வந்து காசு கட்டிட்டு தான் இருக்கணும், ஆனால் தண்ணியெல்லாம் வராது. இதுதான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலையமா இருக்குது. தண்ணி வந்து வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல 88 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. 88 அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3000 லிட்டர்ஸ் வரும். அது அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீ உங்ககிட்ட காசு வாங்குறது வந்து ரூ. 700 800 போட்டு மாசத்துக்கு காசு வாங்குவாங்க. இது உண்மை நிலையா இருக்கு. இதுக்கு எதுக்கு ஒரு மெட்ரோ வாட்டர்னு எனக்கு புரியல. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதை வந்து தடைய முடிந்தாலே என்னை பொறுத்தளவு வந்து ஒரு மாபெரும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்கின்ற ரேட்ல இருந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேட்டு வந்து ஒரு ரூ. 100 குறைஞ்சால் நமக்கு தெரியும் ஊழலை கண்ட்ரோல் பண்றதுக்கு தாவேக்கா ஒரு ஒரு ஆனஸ்ட் ஸ்டெப் எடுத்தது நாம் வந்து தெரிய வரும். அதே நேரத்தில் அது ரேட்ல இருந்து குறையவில்லை என்றால் 100% வந்து தாவேக்காவும் அதே வழியில் தான் போய்கொண்டிருக்கிறது, திமுகவினுடைய அதே வழியில், அதிமுகவினுடைய அதே வழியில் தான் போய்கொண்டிருக்கிறது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். நம்ம மறந்துவிடக்கூடாத ஒரு விஷயம் வந்து பெரிய ஹோப்ஸ் எல்லாம் ஒரு அரசியல் கட்சி மேலேயும் நாம் வச்சிருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இந்த கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல செல்வந்தர்களும் இருக்கார்கள். அந்த பல செல்வந்தர்களுக்கும் வந்து பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டித்தான் அவர்கள் வந்து அதை கடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆனர் பண்ணித்தான் ஆக வேண்டும். இல்லைன்றால் அவர் வந்து அரசியலில் தொடர முடியாது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஊழலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மட்டும் தான் கேட்கிறேனே தவிர, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் வந்து பேச மாட்டேன். அது பிராக்டிகலாக கூட முடியாது. ஏனென்றால் கீழ் மட்டத்தில எப்பவுமே ஊழல் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் போஸ்டிங்க்கு கூட காசு கொடுத்து தான் வர்றாங்க. அது அடுத்த பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி சீட்டுகளுக்கு வரும்போதே, அதாவது பெரும் அளவுக்கு இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆனாலும் சரி, இல்லை சிஎம்டிஎல் ஆனாலும் சரி, இந்த மாதிரி இடங்களுக்கு போஸ்டிங் வர்றதே வந்து பெரும் அமௌண்ட் கொடுத்து தான் வர்றாங்க. அப்போ அவர்களுக்கும் அது ஒரு அந்த பணத்தை வந்து திருப்பி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு குறுகிய காலத்தில் வந்து அந்த காசை வந்து திருப்பி பிடிக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு 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 நிலை கூட அவருக்கு இருக்கிறது. ஒரு இப்போ சொல்லுங்க, ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்குறாருன்னா, அது அந்த 50 லட்சம் வந்து ஒரு 5 கோடியாச்சும் ஆக மாற்ற வேண்டாமா? அந்த ஒரு ஒரு வெறி வந்து அந்த அதிகாரிக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ எங்கேயுமே யாருக்குமே வந்து ஒரு இடத்துலையும் வந்து யார் சிபாரிசு செஞ்சாலும் கூட நிச்சயமாக ஒரு 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 டிஸ்கவுண்ட் கூட கிடைக்காத நிலை தான் போன 5 வருஷமாக பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு மதுரையிலிருந்து ஒரு அமைச்சர் தான் இதுக்கு முக்கிய காரணம். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை அவர் தான் அனைவருக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கி தந்தது அவர் தான். நமக்கு அனைவருக்கும் தெரியும் யார் அந்த அமைச்சர்னு தெரியும். இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு அமைச்சரும் அதுக்கு நிகரான வந்து இந்த பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் செய்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போது இதையெல்லாம் மனதில் கொண்டு ஒரு பயணத்தை வந்து தாவேக்க ஆரம்பிக்குமா எனக்கு தெரியாது. பட் இதுவரை எடுத்த முயற்சிகள் 10 நாளில் வந்து பெரிய தவறுகள் எல்லாம் செய்யவில்லை என்றுதான் உண்மை நிலை. இப்படியே தொடர்ந்தால், இல்லை என்றால் இந்த 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 ஒரு விஷயத்தில் அவர்கள் என்ன செய்வார்னு பார்ப்போம். இந்த டெண்டர்ஸ் எல்லாம் வரப்போகிறது. அந்த டெண்டர்ஸில் வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பார் என்று நாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இவர்கள் வந்து எந்த வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு மிக தெளிவாக தெரியும். இனி அந்த டெண்டர்ஸ் வந்த பிறகு இன்னொரு பதிவு ஊழலை பற்றி அடுத்த ஒரு பதிவு நான் போடுகிறேன். நன்றி, வணக்கம்.